அட கடவுளே, இது என்ன சோத்தை இந்த வெட்டு வெட்டுறா? என்ன ருசி, என்ன ருசி! கறிக்குழம்புனா கறிக்குழம்புதேன். வாரத்துல 7 நாளும் கறி எடுத்தா என்னமா சாப்பிடலாம். அடியே, என்னடி சோத்தை இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க, ஒரு கரண்டி சோறு போட்டுக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயும் எவ்வளவு சோறும் சொல்றிய? எனக்கு இது ஒரு வேளைக்கு தாங்க. இன்னும் 4 வேளை சாப்பிடணும். கறிக்குழம்பு வச்சாலே எனக்கு 4 தாட்டி சாப்பிடணும் போலதான் இருக்கும். என்னது, இன்னும் 4 தாட்டி சாப்பிட போறியா? அடியே, இது என்ன வயிறா வேற எதுவும் அடி? ஏங்க கண்ணு வைக்காதீங்க. முன்னாடி மாதிரிலாம் எனக்கு பசிக்கிறதே கிடையாது. ஏதோ பசிக்கு இத்தனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் போனை போட்டு ஏண்டி இப்படி நெளிஞ்சு போயிருக்க, ரொம்ப இழைச்சு போயிருக்கடி, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சாப்பாடு வயிற்றுக்குள்ள இறங்கவே மாட்டேங்குதுங்க. நல்லா சாப்பிடாதப்பவே இந்த போடு போடுற. நல்லா சாப்பிடுற மாதிரி இருந்தாலோ புல் கட்டு கட்டுவ போல இருக்கே. ஏங்க எப்ப பார்த்தாலும் நொய்யும் சொல்லிக்கிட்டே கிடக்காதீங்க. எங்க அப்பா வீட்டுல எல்லாம் நான் 10 வேளை சாப்பிடுவேன். இங்க உங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கேங்க. அதேங்கப்பா, இதுவே கொஞ்சமா? ஏங்க எனக்கு சாம்பாரு, ரசம், புளிக்குழம்புலாம் தொண்டைக்குள்ள இறங்கவே மாட்டேங்குதுங்க. வாரத்துல 5 நாள் மட்டும் கறி, மீன், மட்டன், சிக்கன் அந்த மாதிரி எடுத்து தாங்கங்க. அடியே, நான் வாங்குற சம்பளத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாளே மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. இவ என்னன்னா 5 நாளும் கேக்குறா. இங்க பாருடி, சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லடி. தின்னுட்டு தூக்குனா மட்டும் போதாது, வாக்கிங்லாம் போகணும்டி. இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும் பாத்துக்க. ஏங்க நான் தின்னுட்டு தூங்க மட்டும்தானா செய்யறேன். எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். ஓ அப்பாடா. சப்பா சாப்பிட்டோன்னா குட்டி தூக்கம் போட்டுறணும். இல்லைன்னா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிரும். அடியே, இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு தானடி இருந்தேன், சாப்பிட்டோன்னா தூங்க கூடாதுடி, வேலைய பாருடி. அட போங்கங்க, இவ்வளவு நேரம் வேலையை பார்த்துட்டு தானே சாப்பிட்டேன். ஏங்க உங்களுக்கு சாப்பாடு போடவா, சாப்பிடுறீங்களா? இல்லடி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். யாரு? வேற யாரு? எல்லாம் உங்க தொங்கச்சிதேன். உள்ளூருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்தோம், வெண்ண வேணும், பண்ணு வேணும், அது வேணும், இது வேணும்னு நொடிக்கு ஒரு தாட்டி வந்துடுறா உங்க தங்கச்சி. ஏங்க நிறைய சாப்பிட்டனால எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்க போறேன். உங்க தொங்கச்சி வந்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. அதை விட்டு என்னைய கூப்பிட்டுட்டு சோத்த போடு, குழம்ப ஊத்து, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க. ஏன்டி, என் தங்கச்சி வந்தாலே உனக்கு ஏதாவது வந்துருமேடி? வேலை செய்யறது நாள்ல. சரி போய் தூங்கு. என் தங்கச்சி வந்தா நானே பாத்துக்கிறேன். அண்ணே, என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, வா. எங்கண்ணே அண்ணிய காணா? அண்ணி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தாமா இருந்தா. இப்பதான் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, நான் தான் போய் பாடுன்னு சொன்னேன். அது எப்படி அண்ணே? நான் வார நேரம்லாம் அன்னிக்கு முடியாம போயிருது. ராதிகா, உண்மைக்குமே உன் அன்னிக்கு முடியலமா, இப்பதான் போனா. என்ன நீ சாப்பிட்டியா? ஏன் மூஞ்சில வாடி போயிருக்கு? ஆமாண்ணே, காலையில இருந்து சாப்பிடல. உங்க மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு வேலைய வச்சு புட்டாங்க. அவங்க அந்தா வந்துருவாங்க, இந்தா வந்துருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தே நேரம் தான் போயிருச்சு. அதான் வீட்டுல சமைக்கல. அதான் அண்ணி வீட்டுல போய் ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு வந்துடலாமேன்னு வந்தேன். அண்ணி என்ன குழம்புனே வச்சாங்க? ராதிகா, இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சாமா. அண்ணி, இந்த உலகமே அழிஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமையான கறி குழம்பு வைக்கிறதுல தவற மாட்டாங்களே. ஆமா அதை சாப்பிடத்தானே வந்திருக்க. வந்த வேலையை பாரு, தேவையில்லாம அவர்கிட்ட கோழி முட்டிக்கிட்டு இருக்காம. ராதிகா, சாப்பிடுறியாமா? நான் போய் சோறு போட்டு வரவா? அண்ணே, கொஞ்ச நேரம் ஆகட்டும்னே. உங்க மாப்பிள்ளைக்கும் போனை போட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்த உடனே நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். அதான பார்த்தேன், இவ சும்மாலாம் வரமாட்டாளே. யானை வரும் முன்னே, மணி யோசை வரும் பின்னே. அதே மாதிரி இவங்க முன்ன வந்துட்டாங்க, இவங்க வீட்டுக்காரு பின்ன வருவாராக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆக விட மாட்டாங்களே. நானே இந்த மனுஷன்ட்ட கெஞ்சி கேட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கேன். இதுல வேற பங்குக்கு வேற வந்துறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகலாம், தினமும் சாப்பிடணும்னா என்ன செய்யறது? அண்ணே, அம்மா எங்கண்ணே காணா? இனி யாரும் மக வந்துட்டான்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஓடியாந்துருப்பாங்களே. ராதிகா, அம்மா கடைக்கு போயிருப்பாங்க. ராதிகா அண்ணே, அம்மாவே வயசானவங்க, அவங்களெல்லாம் ஏனே கடைக்கெல்லாம் அனுப்புறீங்க? ஏன் அண்ணி போக வேண்டியதானே? இவளுக்கு எங்க சுத்தினாலும் என் மேலதான் ஒரு கண்ணு. நான் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
அம்மாடி பக்கத்துல இருக்கிற கடைக்கு தாமா போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கம்மா. சரிண்ணே. இந்த மனுஷன் சொன்ன டயத்துக்கு வர மாட்டாரே. எனக்கு வேற வயிறு கப 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 கபன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ராதிகா, ராதிகா வாங்க வாங்க, உள்ளக்கத்தே இருக்கேன். வாங்க மாப்ள. ஆமா மச்சான், என்ன மச்சான் சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்ள, இனிமேதான் சாப்பிடணும். வந்துட்டாக துரை, தொப்பியும் தலைமாத்தையும் திரிவாக. ஞாயிற்றுக்கிழமை ஆக விட மாட்டாங்களே. ஏங்க எந்நேரம் உங்களை வரச்சேன்னா எந்நேரம் வாரீங்க? எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுங்க. அடியே நான் என்னடி செய்ய, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்பதான் ஒவ்வொரு வேலையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேற காலையில சாப்பாடு ஒண்ணும் செஞ்சு கொடுக்கல, எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதுடி. அப்ப எல்லாம் ஒரு பிளானோட தான் திரியுதுக்கு போல இருக்கு. ஓசி சோறு சாப்பிடறதுக்கு ஓடியான் இருக்குங்க. சரி சரி, சீக்கிரமா கைய கழுவிட்டு வாங்குங்க, சாப்பிட ஆரம்பிப்போம். ஏய் எப்பா, எவ்வளவு நேரமா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் அரிசி வெந்த பாட காணா. இதுக்குதே இந்த மனுஷன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரேச அரிசிலாம் வேணாயா, கடை அரிசி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன கேக்குறாரா மனுஷன்? ஓசி அரிசின்னு சொல்லிட்டு வடின்னு சொல்லிப்புறாரு. எம்மா நேரமா வெந்துகிட்டே கிடக்கு. நம்ம வெள்ளனத்திலேயே சோற பொங்கிட்டு குழம்பையும் வச்சுட்டு பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கு போய் பேசலாம்னு நினைச்சா முடியுதா? கரகத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே கிடக்க. நானும் அந்த வெந்துரும் இந்த வெந்துரும் நானும் நின்று பாத்துக்கிட்டே இருக்கேன். வெந்த பாட காணாத்தே. என்னத்தே வெறும் கையுமா வந்திருக்கிய? மீன் வாங்கத்தானே போனிய, மீன் எதுவும் வாங்கிட்டு வரலையா? என்னத்தை சொல்றிய? சால மீன் இல்லையா? இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானத்தே, அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு வந்தியே? எத்தே மித்த மீன்லாம் 200 300 400 சொல்லுவாங்க. சால மீன் 50 ரூபாய்க்கு 20 மீன் கொடுப்பாங்க. நம்ம 2 நாள் வச்சு வச்சு சாப்பிடலாம். அதான் சால மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். புளிச்சாறு வைக்கவா? எத்தே நீங்க மீன் வாங்க போனதுல இருந்து நான் சாப்பிடாம நின்றுகிட்டே இருக்கேன் தே. நீங்க வந்த உடனே மீனை நறுக்கி குழம்பு வைக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி ஏமாத்திட்டீங்களே தே. நல்ல ஐடியா கொடுத்துருக்கிய அத்தே. எங்க கிட்ட நின்று சோறாக்கிட்டு இருக்கும் போது ராணியக்கா வீட்டுக்காரரு கிராஸ் பண்ணி போனாரு. ஏத்தே சொல்றத கேளுங்கத்தே. அவர் கையில ஷாப்பிங் கவர் இருந்துச்சு, அதுக்குள்ள துண்டு துண்டு மீனா நிறைய இருந்துச்சு. எத்தே எல்லாம் உங்களுக்கு விளாவரியா சொல்லணும். அவங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சு பொரிச்ச வாசனை எனக்கு இங்க வந்துச்சு தே. ஒரு 8 போய் குழம்பு மீனும் பொரிச்ச மீனும் வாங்கிட்டு வரவா? நம்ம 2 பேரும் போட்டு சாப்பிட்டுறலாம். என்னத்தை இப்படி சொல்றிய? ராணி அக்கா நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க, மீன் குழம்பு கொடுக்க மாட்டாங்களா? நான் ஒரு 8 போய் வாங்கிட்டு வரேன், உட்காந்து இருங்க. ராணி அக்கா வீட்டுக்கு போவோம். ராணி அக்கா வீட்டுக்காருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு ராணி அக்கா சொல்லுச்சு. குழம்பு சட்டிக்குள்ள தலையை விட்டுற போறாரு. அப்புறம் முள்ளுதான் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ஒத்த ரோசா இங்கிட்டு கடந்து வர? என்ன ஜவ்வு மாதிரி இழுக்கிறிய? என்ன விஷயம்? உன் வீடு இந்த சைடு இருக்கு, நீ என்ன இங்கிட்டு கடந்து வர? கடைக்கு போயிட்டு வரேன்டி. கடைக்கு போயிட்டு வரதெல்லாம் சரிதான் ஒத்த ரோசா. என்ன கையில சட்டிலாம் இருக்கு? சின்ன பொண்ணு, அன்னைக்கு ஒரு நாள் லட்சுமி அக்கா வீட்டுல வடிச்ச தண்ணி குடுத்துட்டு வந்தேன். அந்த சட்டியை மறந்துட்டேன், இப்பதான் வாங்கிட்டு போறேன். எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? நீ என்ன இங்கிட்டு போற? நான் ராணி அக்கா வீட்டுக்கு போறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராணி அக்கா வீட்டுல போய் பேச போற. என்னைய பாரு, ஒரே வேலையாத்தையும் இருக்கு. போடியம்மா போ.
ஓய் ஒத்த ரோசா, நான் ஒண்ணு பேச போல. சோறு மட்டும்தான் வடிச்சேன், குழம்பு இல்ல. அதான் ராணி அக்கா வீட்டுல கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு வரலாமேன்னு போறேன். உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்ச? நான் எங்க குழம்புலாம் வச்சேன், நேத்து வச்ச வெங்காய குழம்பு கொஞ்சம் கிடக்கு, அதுதான் பெரட்டிக்கிட்டு சாப்பிடணும். சரி நான் போயிட்டு வாரேன். ஓசி குழம்பு வாங்க என்னமா ஒய்யாரமா போறா, இதுல வேற கிளாஸ் கேள்வி வேற என்னை வேற கேட்டுக்கிறா. இந்த சட்டியை நல்லா பாத்துருப்பாளோ, ராணி கவிட்டு சட்டியை வேற நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், நம்மள இம்மள போட்டு கொடுத்துட போறா. இங்கனகிட்ட மாடு குடிக்க வடிச்ச தண்ணி சட்டியில ஊத்தி வச்சிருந்தேன், சட்டியை காணா, எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டா. எவ தூக்குறதுனே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் இதே குழப்பாத்தே இருக்காளுங்க. இங்கிட்டு கிடக்கா, இங்கிட்டும் காணா. ஒரு பொருள் வீடான வீட்டுல வைக்க முடியலையம்மா. என்ன ஊரு இது? என்ன ராணி, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்க? இங்க பாருங்க சரோஜாக்கா, இங்க என்கிட்ட மாடு குடிக்க வடிச்ச தண்ணி ஒரு சட்டியை ஊத்தி வச்சிருந்தேக்கா, சட்டியவே காணா, எவ எடுத்துட்டு போனதுனே தெரிய மாட்டேங்குதுக்கா. அட கடவுளே, வடிச்ச தண்ணி ஊத்தி இருந்த சட்டியை கூட ஏன் தூக்குவாளுங்க? யார தூக்குவா இந்த மாதிரி? இந்த ஊர்ல என்னத்த இப்படிலாம் நடக்குது? இதே மாதிரி எங்க வீட்லயும் திருட்டு போயிருச்சு. நான் அக்கம் பக்கத்து வீட்லலாம் சொல்லி பார்த்துட்டேன், திரும்பியே வரல ராணி. அப்படியா, உங்க வீட்லயும் திருட்டு போயிருச்சா? உங்க வீட்ல என்னக்கா பெரிய பொருளா போயிருச்சா? 2 நாளைக்கு முன்னாடி கக்கூச கழுவிட்டு விளக்கமார வெளியில காய வச்ச ராணி, அந்த விளக்கமார யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க ராணி. ஐயையையே, விளக்கமார கூட விட மாட்டாங்களா? அப்ப ஒரு பொருளை வெளிய போட முடியாது போல இருக்கே. என்ன என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இங்க பாருடி சின்ன பொண்ணு, வெளியில மாட்டுக்காக வடிச்ச தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன்டி, அந்த சட்டியை காணாண்டி, எவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாடி. நினைச்சேன் எல்லாம் இந்த ஒத்த ரோசா வேலை தானா? என்னென்னமோ கதை சொன்னா, இந்த சட்டியை தூக்கிட்டு போறதுக்கு தான் இல்லாத கதையெல்லாம் சொல்லியிருக்கு போல இருக்கு. வீடான வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வெளிய வைக்க முடியலடி, செருப்பு முதற்கொண்டு தூக்கிட்டு போயிராளுங்க. நான் கடத்தருவுக்கு போனா மல்லிகைப்பூ செடியில உள்ள மல்லிகைப்பூவெல்லாம் பறிச்சிட்டு போயிராளுங்க. முருங்கக்காய் காய்க்க விட மாட்டாளுங்கடி, எவன் தெரிய மாட்டேங்குது. நான் இந்த சைடு போனா அந்த சைடு வந்து பறிச்சிட்டு போயிராளுங்க. திடீராணி பல நாள் திருடே ஒரு நாள் அகப்படாமையா இருப்பான், அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு விடு. எனக்கு என்னமோ சரோஜாக்கா மேலதான் டவுட்டா இருக்கு. அடியே, தேவையில்லாம பேசாதடி. ஒரு சட்டிக்கு ஆசைப்பட்ட அந்த சட்டியில எடுக்கிற ஆளு நான் கிடையாது. வேணும்னா நீ வேணா எடுப்ப. அடியே சின்ன பொண்ணு, சும்மா இருடி. அந்த சட்டி இருக்கையிலலாம் இவ என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராணி அக்கா, நான் இப்ப என்ன சரோஜாக்கா எடுத்தாரன்னு நான் சொல்றேன், எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தானக்கா சொன்னேன். சரி, இவட்டெல்லாம் மனசு பேச முடியுமா? சட்டியை தூக்குனே போட்டியை தூக்குனே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரோஜாக்கா கோச்சுக்கிட்டா போறீங்க? இல்ல, சிரிச்சுக்கிட்டு போறேன். அட போமா. ஏன் சின்ன பொண்ணு அவகிட்ட போய் வம்பளத்துக்கிட்டு கிடக்க? எக்கா, நான் சரோஜாக்கிட்ட விளையாட்ட தாங்க பேசுறேன், அவ கோவமா எடுத்துக்கிறாங்க. ஏன் குண்டா சட்டி போயிருச்சே, நல்ல புது சட்டியில யார் எடுத்ததோ தெரியல. சரி சரி விடுக்கா, இனிமே வெளியில எல்லாம் வைக்காத. எக்கா, வீட்டுல என்ன குழம்புக்கா வச்ச? மணமணக்குது. மீன் குழம்பு தாண்டி வச்சேன். எக்கா, மீன் குழம்பு இருந்தா கொஞ்சோன்னு தாயேன், என் மாமியாருக்கு. எனக்கெல்லாம் வேணாக்கா, அதுக்கு மீன் குழம்பு சோறு இருந்தா தான் தொண்டை குழியில இறங்குமா. அதுக்கு என்னடி, கொஞ்சோண்டு தாரேன்.